So, okay, screen visible ஆகுதுல guys? Yes, sir. Okay, good. So, இப்போ பார்த்தீங்கன்னா, okay, so I am a fresher. I want to, okay, I need ATS based resume. I am a Python developer. I know like இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு HTML CSS இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா இதை நீங்க போடுங்க, இல்லைன்னா வேணாம். CSS JS React பேக் எண்ட்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் போடு. பேக் எண்ட்ல பைத்தானு, ஃபாஸ்ட் API, வேற என்ன டேட்டாபேஸ் வந்து SQL, MySQL. ஓகே, அதுக்கப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த GitHub நான் இதை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். GitHub அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐடி, என்ன ஐடி யூஸ் பண்றீங்கன்னா VS கோடு. அதுக்கப்புறம் பேக்கேஜஸ் பொட்டாட்டோ பாண்டாஸ், நம்பை, ஸோ இந்த மாட்டோம். அப்புறம் ஜென்ஏஐ அப்படின்னு போட்டுட்டு ஜென்ஏஐல என்னென்ன படிச்சிருக்கீங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கு, அப்புறம் வேற என்ன டோக்கன்ஸு, வேற என்ன படிச்சிருக்கீங்க, ஓப்பன் ஏஐ மாடல், LLM, ராகு, வெக்டர் டிபி. ஸோ இந்த மாட்டம் போட்டு எல்லாம் தியரிட்டிக்கலாக படிச்சு வச்சுக்கோங்க, இன்டர்வியூல கேட்டால் சொல்ற மாட்டோம். வேற என்னெல்லாம் நம்ம படிச்சு வைங்க. ஸ்லிமி கைஸ் Fast API போட்டேன், ஃபாஸ்ட் API போட்டாச்சு. வேற டெல்மி கைஸ் வேற ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணமா? Okay. Okay, the OOPS concept in Python. Okay, database connection. Okay, CRUD operation, RESTful API projects using Python, Fast API, MySQL database, Postman tool, API testing and Swagger. எல்லாமே சொல்லி கொடுத்தேன். தெரியுதானே போஸ்ட்மேன் என்னன்ட்டு, ஸ்வாகர் என்னன்ட்டு? டெஸ்ட் பண்றது, API எடுக்குதான்னு டெஸ்ட் பண்றது. Need 2-page high professional ATS fresher resume அப்படின்னு அப்ப நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது வந்து கொடுக்கும். ஓகே, நீ என்ன படிச்சிருக்கியோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவா நான் பில்டப்பே கொடுக்கல. ஓகேவா, நீ படிச்சதை நான் வந்து கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இதை வச்சுட்டு இதில் நான் இன்னும் கொஞ்சம் மாற்றணும். இதை நான் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ எப்படி பார்ப்பான், எப்படி ஒரு ரெஸ்யூமை சால்டேஷன் பண்ணுவான், எல்லாமே நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கேட்குறான் அப்படின்னா, ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவன் கேட்குறான். ஃபுல் நேமு, கான்டாக்ட் இன்ஃபோ இதெல்லாம் கேட்குறான். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஃபுல் நேம் வந்துட்டு இப்போ முகமது இருக்கீங்களா, முகமது அர்சாத். ஓகே, இமெயில் வந்துட்டு இதெல்லாம் அப்புறமேல் மாத்திக்கோங்க. இமெயில் வந்துட்டு ஓகே, இல்லை இப்படி வச்சுக்கலாம். ஃபுல் நேம் XYZ, இமெயில் xyz.com. okay, you can generate names ஓகே, ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், பார்ப்போம். அதாவது நான் ஏன் உங்க கண்ணு முன்னாடி இதை நான் காமிச்சுட்டு இருக்கேன்னா, ஒரு ஏஐல நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து கேட்கணும்,
எப்படி வந்துட்டு முடிவு பண்ணணும், இது ஓகே அப்படின்னு எப்படி முடிவு பண்ணணும், அதுதான் உங்க கண்ணால காமிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா கைஸ்? ஸோ இந்த மாதிரி கிளாடெல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. சாட்ஜிபிட்டியே உட்காந்துருக்காதீங்க, மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாதான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அது அப்பதான் உங்களுக்கு வந்து எது கரெக்டா இருக்கு எல்லாமே தெரியும். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதனால வந்து அதை மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த ரெஸ்யூம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏடிஎஸ் ரெஸ்யூம்ல என்னன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அந்த மாட்டம் ரெஸ்யூம் பண்றோம்? ஏன் அப்படின்னா இப்ப எல்லாமே ஏஐ வந்தனால இப்ப நீங்க ஒரு நாக்குரி ப்ரொஃபைல் பண்ணா கூட ஹச்ஆருக்குன்னு ஒரு லாகின் இருக்கும். ஓகேவா? அவங்க லாகின் பண்ண டைமே அவங்க கீவேர்ட்ஸ் போடுவாங்க. ஓகே, அந்த கீவேர்ட்ஸ்ல போயிட்டு இப்ப எனக்கு வந்து பைத்தான் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், அதுல பைத்தான் அவங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் டைப் பண்ணுவான். ஐ நீட் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் என்னது இந்த டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா இது மட்டும் எக்ஸ்ட்ராவா அதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு காமனா ஒரு ப்ராம்ப்ட கொடுத்தா போதும். அந்த ப்ராம்ப்ட் என்னது, அந்த சாட் அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணும் ரெஸ்யூம். அந்த ரெஸ்யூம்ல எனக்கு டாப் 10 ரெஸ்யூம் கொடுன்னா அதை ஃபில்டர் அவுட் பண்ணும். புரியுதா கைஸ்? இது எல்லாமே ஏஐ பண்ணி கொடுக்கும். அப்ப இந்த மட்டும் ஏஐ எதை வச்சு பண்ணுதுன்னா இந்த மட்டும் ரெஸ்யூம் வந்து எவன் ரெஸ்யூம்லாம் ஏடிஎஸ் பேஸ்ட் இருக்கு அவனோட ரெஸ்யூமை மட்டும் தான் இந்த டாப் 10 எடுத்துட்டு வரும். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். அப்ப உன் ரெஸ்யூம் இப்படி ஷார்ட்லிஸ்ட் ஆகணும்னா இந்த மாட்டம் ரெஸ்யூம் பண்ணாதான் உன்னோட ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆகும். அதனாலதான் பல பேர் இது தெரியாதனால இஷ்டத்துக்கு ஒரு சும்மா ஒரு பேஜ்ல ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுட்டு எனக்கு வந்து அது தெரியல இது தெரியல சார் என்னோட எனக்கு இப்போ வரைக்கும் கால் வர மாட்டேங்குது அது வர மாட்டேங்குதுன்னு உட்காந்துருக்காங்க. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதனால ரெஸ்யூமை வந்து நான் ப்ராப்பரா நான் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, குட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ XYZங்கிறது வந்து உன்னோட நேம் நீ போட்டுருவ. பைத்தான் டெவலப்பர் பேக் அண்ட் அண்ட் சென்னை இல்ல ஃபுல் ஸ்டாக் போட்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு போட்டுக்க. இது எக்ஸ்ட்ராவா ஃப்ரெஷர்ங்கிற வேர்டையும் நீ மென்ஷன் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ அதையும் நான் வந்து நான் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ அப்புறம் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இதுல நீ வேணும்னா HTML CSS எல்லாம் கூட போட்டு நீ மாடிஃபை பண்ணிக்க. ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், லாங்குவேஜ், SQL. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட்ல இதெல்லாம் போட்டிருக்கான். பேக் எண்ட்ல எப்படி போட்டிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் எப்படி போட்டிருக்கான், என்னென்ன லைப்ரரிஸ், ஜென்னை எப்படி போட்டிருக்கான், டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம், கான்செப்ட்ஸ் எப்படி அழகா போட்டிருக்கான் பாருங்க. புரியுதா கைஸ்? ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ல ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், ரெஸ்ட் API, ஏஐ பவர் பண்ணி சும்மா இதெல்லாம் என்ன ஒரு ப்ராஜெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் HTML CSS எல்லாம் வச்சு பண்றான். இதே வந்து உனக்கு நீ என்ன பண்ணியோ அதை நீ வந்து ஏஐல கட்டி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போட்டுக்க. புரியுதா? எஸ் சார். ஓகே, இது ஏஐல கட்டி நீ மாத்திக்க. எஜுகேஷன் உனக்கு தெரியும், நீ அப்டேட் பண்ணிக்க. இந்த CGP போடுனா போடு, இல்லைன்னா வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்ல மார்க்கு சார் அப்படின்னா போடு, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சர்டிபிகேஷன்ஸ்ல இப்ப நீ படிச்ச பைத்தான் சர்டிபிகேட், சும்மா ஏஐ படிச்ச மாட்டோம் சர்டிபிகேட் நீயே போட்டுக்க, கேட்க மாட்டாங்க. 2-3 சர்டிபிகேட் நீயே ஆட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லாங்குவேஜஸ் உனக்கு தமிழ், அரபிக், இங்கிலீஷ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா அதெல்லாம் நீ போட்டுக்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இது ஒரு பேஜ் ரெஸ்யூம்ல இருக்கு இப்போதைக்கு. இப்படி இருந்தா 1 பேஜ் கூட ஓகே தான். ஓகேவா? புரியுதா கைஸ்? இப்படி இருந்தா ஒரு பேஜ் ஓகே தான், இந்த மாட்டம் ரெஸ்யூம் இருந்தா. ஓகேவா? இல்ல அப்படி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்ப தேவை கிடையாது. ஓகேவா? இந்த மாட்டம் ஒரு ரெஸ்யூம் இருக்குன்னா ஒரே பேஜ்ல ரெஸ்யூம் போதும். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். சார் இப்ப நான் வந்து ஒரு கடையில வேலை பார்க்கறேன், ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன், அந்த மாட்டம் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன், அங்க என்ன பண்ண, இந்த மாட்டம்னா இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராவா போட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாட்டம்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அங்க நீ என்ன பண்ண, ஓகேவா? அந்த மாட்டம் நீ போட்டனா 2 பேஜ் வந்துடும். இல்ல சார் எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் நார்மல் ஃப்ரெஷர் தானா, அப்ப நீ 1 பேஜ்க்கே கூட போதும் இந்த ரெஸ்யூமே. இப்போ இது பர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க 1 பேஜுக்கு. கிளியரா? எஸ் சார். ஓகே, ஸோ இந்த ரெஸ்யூமை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இது நீங்க வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும், உங்க பேரு இதுல எக்ஸ்ட்ராவா இது உங்களுக்கு தானே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பைத்தான் டெவலப் நோட் பண்ணுங்க இதெல்லாம் என்னன்னா, இல்லைன்னா ரெக்கார்ட் கூட பார்த்துக்கோங்க, எதை மாற்றணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பைத்தான் டெவலப்பருங்கிறது இருக்கட்டும். இல்ல சார் நான் தான் எனக்கு தான் பைத்தான் ரியாக்ட் எல்லாமே தெரியும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரு, அதுல ஃபுல் ஸ்டாக் பிளஸ் ஜென்னை டெவலப்பர் அப்படின்னு போட்டுக்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணு. புரியுதா கைஸ்? ஃப்ரெஷர் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் உன்னோட லொகேஷன் போட்டுக்க. உன் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டா இருக்கணும். உன்னோட லிங்க்டின் ஐடியையும் நாளைக்கு நான் கிட்டப் இதை நான் கிரியேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கிட்டப் வீட்டில் போயிட்டு இதை பண்ணுங்க, கிட்டப்புக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. இருக்கு எல்லாத்துட்டையும்? எஸ் சார். உங்களுக்கு சார்
இல்ல சார் அந்த ஒண்ணு இல்ல, கிட்டப்னு சொல்லிட்டு போங்க. இப்படி இங்க வருது அப்போன குட்டி சிம்பிள் போட்டு இதுல போயிட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணலாம் தெரியும்ல? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, அதுல அந்த கிட்டப்ல இருந்து ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி அந்த ப்ரொஃபைல் வரும். அங்க நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த மாட்டம் வரும். உங்க பேர் ரைட் சைடுல காட்டும். ஓகேவா? அதுல ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க மேல அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுங்க. இதுதான் ப்ரொஃபைல் லிங்க்னு சொல்லுவாங்க. உன்னோட ப்ரொஃபைல என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். உன்னோட ப்ரொஃபைல் நீ எவ்வளவு தூரம் நீ படிச்சிருக்க அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்க, நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா, என்னால உன்னோட கிட்டப்ப வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஓகே, இப்ப இங்க பாருங்களேன். இப்ப நான் 2026ல இருக்கேனா? ஓகே, இப்ப இப்ப இந்த எத்தனாவது மாசம் இது? ஜூலை மாசம். நான் ஜூலை மாசத்துல எதுவுமே பண்ணல பாருங்களேன். ஜூன்லயுமே எதுலயும் பண்ணல. கிட்டப்ப நான் தொடவே இல்லை பாருங்க. அப்ப நான் ஒரு கம்பெனி நான் போறேன்னா என்னை கண்டுபிடிச்சிருவான் அந்த கிட்டப் போட்டு. இந்த பையன் படிக்கவே இல்லையே, கிட்டப் யூஸ் பண்ணலையே, அப்புறம் எப்படி வந்து இவன் படிச்சேன்னு சொல்றான், கிட்டப்லாம் தெரியும் சொல்றான். அட்லீஸ்ட் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கணும் ஒவ்வொரு மாசத்துக்காவது. புரியுதா? ஓகே, இப்ப இதே நான் 2025ல பாருங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கேன், 2024ல பாருங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கேன், 2023ல பாருங்க. அப்ப நான் என்ன நீ உண்மையிலே எத்தனை வருஷம் படிச்சிருக்கேங்கிறத என்னால ஈஸியா இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, சோ பாருங்க இப்ப 2020ல இருந்தே நான் யூஸ் பண்றேன். மொத்தம் எத்தனை வருஷம்? 3 1 2 3 4 5 6 7 வருஷம். 7 வருஷமா நான் கரெக்டா இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஓகே, சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற கரெக்டா இருக்கு. ஓகே, அப்ப நான் நம்பிடுவான். ஆமா, இவன் உண்மையிலேயே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் எப்பவும் இப்ப நான் வந்து ஏதோ ஒரு டயர் ஓட்டுற கடை வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இந்த கிட்டப்புக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நான் நான் ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன்னா என்னால ஈஸியா கண்டுபிடிக்கலாமா முடியாதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். அதனாலதான் கிட்டப்ப வச்சு நீ யாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? சோ அதனால வந்து அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஈஸியா அதை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணா போதும். அதுல நீ என்னென்னலாம் கமிட் பண்ணிருக்க. சோ அப்ப நீ வந்து உண்மையிலேயே பைத்தான்ல தான் பண்ணிருக்கியா இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கியா, உன்னோட ரெஸ்யூம் இது ஒன்னான்னு சப்போஸ் உன்னை அதை வேலிடேட் பண்றவன் எப்படிலாம் பண்ணலாம். ஓகே, நான் ஈஸி இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு ஒரு நான் இன்டர்வியூ எடுக்கிறப்ப எனக்கு வந்து ப்ரொஃபைல சென்ட் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே எப்படிமா எடுப்பேன், கிட்டப் எவன் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கான், கிட்டப் லிங்க்டின் அவனை மட்டும் தான் நான் ஃபில்டர் அவுட் பண்ணுவேன். புரியுதா கைஸ்? ஓகே, நான் எனக்கு ஒரு 30 ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. அதுல எவன்ட்டெல்லாம் கிட்டப் இருக்கு, எவன்ட்டெல்லாம் லிங்க்டின் இருக்கு, அதுல 10 மட்டும்தான், அவனை மட்டும்தான் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன். அந்த இதுல நான் உட்காந்து அவனை 10 பேர்த்து என்னால என்ன ஒரு 10 நிமிஷத்துல டெஸ்ட் பண்ணிட முடியாதா? அவனோட ப்ரொஃபைல போட்டா அவன் எப்ப ஆக்டிவா இருக்கான் என்னன்ட்டு அந்த 10 பேர்த்துல நான் ஒரு 4 பேர் 3 பேர் எடுப்பேன். அந்த 3 பேர்த்த அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே அவன் செலக்ட். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? அதை வந்து அட்டன் பண்ணா செலக்ட். நான் செலக்ட் பண்ணிடுவேன். அவன் எப்படி எனக்கு தெரியும். ஓகே, அவன் வந்தானா அவன் பேசுறது 100க்கு 99 95% பசங்க நான் செலக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? சில இது ரொம்ப உழட்டுறான் அப்படின்னா பட்சத்துல இது பண்ணவே தவிர 95% அவனை நான் டெவலப் பண்ண நான் செலக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க இன்னமும் அந்த பசங்க ஒர்க் பண்ணி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நான் செலக்ட் பண்ண எல்லாருமே என்னோட பழைய கம்பெனில. ஓகேவா? ஏன்னா சும்மா ஒரு பர்சனை போயிட்டு என்னோட இது அதுதான் கைஸ். உண்மையிலே வந்து அவன் ஒர்க் பண்ணிருக்கானா இல்லையாங்கிறத ஒரு இன்டர்வியூ எடுத்துதான் அவனை தெரியும்னு கிடையாது. அவனோட செயல்லே தெரிஞ்சிடும். அந்த செயலை எப்படி நான் பாக்குறது? அவன் கிட்டப்பு, அவனோட லிங்க்டின் ப்ரொஃபைல், லிங்க்டின்ல போனா அவன் உண்மையிலே அவன் வேலை தர்றதுக்கு ஆக்டிவா இருக்கானா லிங்க்டின்ல. ஸோ லிங்க்டின்ல வந்துட்டு எந்த அளவுக்கு லிங்க்டின் யூஸ் பண்றான், லிங்க்டின் ப்ரொஃபைல நீட்டா வச்சிருக்கானா, லிங்க்டின் எப்படி யூஸ் பண்றான், ஓகே கரெக்டா லிங்க்டின்ல எல்லாம் அவன் உண்மையிலேயே அந்த ஓப்பன் டு ஒர்க் இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கானா, அதே மட்டும் எத்தனை பேர் அவன் ஃபாலோ பண்றான். ஓகே, ஸோ இந்த மாற்றம்லாம் வந்துட்டு நான் இப்ப யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க. நான் பார்ப்பேன்னு சொல்றேன். இந்த மட்டும் யாராவது இருப்பாங்கல்ல, டெல் மீ கைஸ். இந்த மட்டும் நீங்க ஏதாவது ஆக்டிவா இருக்கானா எப்படி, சும்மா அட்லீஸ்ட் அவனோட ப்ரொஃபைல் போய் நான் போய் பார்ப்பேன். ஓகே, அவன் ப்ரொஃபைல் எப்படி போட்டிருக்கான், இங்க இருக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க, பைத்தான் பேக் அண்ட் ஏஐ டெவலப்பர் ஜாங்கோ போட்டிருக்கேன்னா இதெல்லாம் பழசு. ஓகே, இன்னுமே நான் அப்டேட் பண்ண அதெல்லாம். இப்போ நான் வியூ ப்ரொஃபைல கொடுத்தேன்னா என்னோட ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டு இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ நான் எனக்கு என்னென்ன இதெல்லாம் தெரியும் இங்க கீழே அபவுட்ல போய் பார்ப்பேன். ஓகே, பரவாயில்ல இதெல்லாம் போட்டிருக்கான், பரவாயில்ல இதெல்லாம் போட்டிருக்கான், ஓகே இங்கெல்லாம் வேலை பார்த்திருக்கான், ஓகே ஸோ இதுல இங்கெல்லாம் படிச்சிருக்கான். ஸோ இது என்ன பார்த்து ஆக்சுவலா நானுமே அப்டேட் பண்ணணும். பட் நான் சொல்றேன் ஜென்ரலா. கிளியரா கைஸ்? ஸோ இதை வச்சும் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றேன். ஈஸியா நீ வந்து நீ ஐடிக்கு சரியான ஆள் தான் அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் இப்ப நான் உங்ககிட்டயே சொல்றேன். கிட்டப் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் லிங்க்டின் அக்கௌண்ட ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, குட்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நீங்க போயிட்டு ஓகே. ஸோ மற்றபடி இதுதான். அப்போ இந்த கிட்டப் இதுல எல்லாம் ப்ராப்பராக நீங்க போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி. அப்புறம் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் கஸ்டமர் தெரியாதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை மாட்டிக்க கிளாரிட்ட கொடுத்து இல்லை சார்ஜிபிட்ட கொடுத்து அதுவே கொடுத்துரும். இதெல்லாம் அப்படியே கூட வச்சுக்கோங்க. டெக்னிக்ஸ் பக்காவா இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் உனக்கு எப்படி மாத்திக்க இல்ல இதே எனக்கு ஓகேனா ஓகே தான். ஆனா இது அதை பத்தி என்னென்ன கேள்வி கேட்டு நீ வாயை திறந்து சொல்லணும். அப்புறம் நான் இப்படியே கேட்பேன், ஓகேவா? நான் இல்ல இன்டர்வியூவா கேட்கறேன். அப்புறம் எப்படி இதை நீ ரெஸ்யூம்ல போட்ட அப்படின்னா அப்ப நீ ஃபுல்லா ஃபேக்கா அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, நீ படிச்சதெல்லாம் போடணும். இது எனக்கெல்லாம் என்னன்னு தெரியலன்னா எடுத்துருங்கிறேன். நீ என்ன படிச்சியோ அதை சாட்ஜிபிட்டியோ கேட்டு அதை மட்டும் போடுங்கிறேன். இந்த மட்டும் தான் எனக்கு ரெஸ்யூம் இருக்கணும், அவ்வளவுதான். டாட் தட்ஸ் ஆல் கைஸ். புரியுதா? எஜுகேஷனு ஸ்கூல்லாம் ஸ்கூல் லைஃபையும் போடு. ஓகே, எல்லாம் போட்டு ஒரு பேஜ்ல 1.5 பேஜ், அதிகபட்சம் 2 பேஜ் வந்தா ஓகே தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இல்ல சார் எனக்கு இது ஒரு பேஜே போகுதுன்னா ஓகே, ஒரு பேஜே வச்சுக்க. ஓகே, எஜுகேஷன்ல வந்து கடைசியா என்ன படிச்ச இன்ஜினியரிங் அதை மட்டும் போடு. ஸ்கூல்லாம் நீ போடணும் அவசியம் கிடையாது. அவன் பாருங்க, அவன் ஸ்கூல் போட்டிருக்கான் அவன். ஓகே, அதெல்லாம் நீ போட தேவையில்லை. இப்ப நான்லாம் பார்த்தா நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். ஓகே, அப்படின்னா என்னால மென்ஷன் பண்ணலாம். இப்ப நீ 1 டிகிரி தான் படிச்சிருக்கேன்னா நீ 1 டிகிரி நீ போடு. ஓகே, கிளியர் ஆர் நாட் எவ்ரிவன்? எஸ் சார். ஓகே குட். சோ அந்த மாட்டோம். சோ அப்ப 1 பேஜுக்கு நீ ரெஸ்யூமை கவர் பண்ண பாரு. ஆனா இந்த மாட்டம் இருக்கணும், நல்லா கொச்சம் இருக்கணும். இப்படி இதுதான் வந்து ஒரு லுக்கா இருக்கும். சும்மா அந்த கடமைக்கெல்லாம் போடக்கூடாது. இப்போ உங்க ரெஸ்யூமே இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. டெல் மீ கைஸ். எனக்கு இந்த மாட்டம் அவன் ஒருத்தவே உன்னை எடுக்க. இப்ப நீ பைத்தானுக்கு அப்ளை பண்றேன்னா அவன் என்ன பார்ப்பான் மெயினா? ஓகே, யாரு? குமரேஷா? சரிப்பா, பைத்தானுக்கு பண்ணியிருக்கான் பையன், பரவாயில்ல. கிட்டப் லிங்க்டின் வச்சிருக்கான். ஓகே, ஓரளவுக்கு அப்ப ஐடியா ஐடிக்குள்ள இருக்கான் அவன். டெக்னிக்கல்ஸ்ல பரவாயில்ல, ரியாக்டிவ் பட்டன் படிச்சிருக்கான் போலயே. ஓகே, ஃபுல் ஸ்டாக்கும் தெரியும் போலயே. பேக்கெண்ட்ல போட்டிருக்கான், இது போட்டிருக்கான். என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சான் இவன்? இதெல்லாம் இவ்வளவு படிச்சு போட்டிருக்கான். இதெல்லாம் எங்க படிச்சான்? ஓ, கோர்ஸ் படிச்சிருக்கான் எங்கேயோ. பஸ்ல எஜுகேஷன் பார்ப்பாங்க என்ன படிச்சிருக்கான்ட்டு. இவன் என்ன இது என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். அவன் எப்படா பைத்தான்லாம் படிச்சான்? இது இவ்வளவு படிச்சிருக்கான். அவன் எங்க போய் படிச்சான்? அப்ப அவன் போய் கண்ணு எங்க போகும்? சர்டிபிகேஷன்ஸ்க்கு போகும். அங்க நீ போட்டிருப்ப, ஓ இங்க படிச்சிருக்கானா, இன்ஸ்டியூட் லைம் எல்லாம் போட்டிருக்கான். ஓகே ஓகே ஓகே. அப்ப இதெல்லாம் வச்சு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கானா? ஓ இந்த பண்ணிருக்கான் பாரு. ஆமா, ஓகே 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 ஓகே. சோ இப்ப புரிஞ்சுச்சா புரியலையா? ஒருத்தவங்க காமனா ஒரு மைண்ட் செட் எப்படி போகும்ட்டு. டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இதுதான் உண்மை. இதெல்லாம் எந்த யூடியூப்லயும் அவனு சொல்லியிருக்க மாட்டான். இப்ப நான் அப்லோட் பண்ணதான் உண்டு. ஏதாவது ஒரு ரெஸ்யூம் இப்படிதான் இருக்கும், ஒரு இன்டர்வியூவர் பார்வையில இருந்து ஒரு ரெஸ்யூம் இப்படிதான் பார்ப்பாங்கன்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு ரெஸ்யூம் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி உள்ள பார்த்துட்டு எப்படி ஓகே பண்ணுவாங்க, ஒரு எல்லாமே இது பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? அதனால ஒரு ரெஸ்யூம் தான் உன்னை பத்தி பேசுமே. அதனால ரெஸ்யூமை ப்ராப்பரா இது பண்ணுங்க. எனக்கு இதை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு கூட பொறுமையா சென்ட் பண்ணுங்க. இது பெரிய மாற்றுறதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. அதான் ஏஐல வச்சு நீங்க மாத்திட்டு போயிடலாம். நாளைக்கு எனக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்ப நான் அனுப்புவேன் உங்களுக்கும். ஓகேவா? இந்த கிளாஸ் முடிஞ்ச டைமே முதல் வேலையை நான் அனுப்பிச்சிருவேன். எனக்கு உங்களோட ரெஸ்யூமை மாடிஃபிகேஷன் பண்ணி எனக்கு வேணும். புரியுதா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். அதை நான் ஓகேன்னு சொன்னாதான் நீங்க அதை வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அதை வெரிஃபை பண்ணணும். ஏன்னா நீங்க ஏதாவது மாத்தி விட்றாதீங்க. ஓகேவா? இது அப்படியே வச்சுட்டு இதை வச்சு நீங்க எடிட் பண்ணுங்க. சாட்ஜிபிட்டி கிளாரிட்ட கொடுத்து உங்களோட டீடைல்ஸ் எடிட் பண்ணி அதை வச்சு நீங்க ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகுதுன்னு போட்டு கரெக்டா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். ஓகே குட். ஏன்னா இது உன் ரெஸ்யூமு, உன் தலையெழுத்து, நிர்ணயிக்க போறதே இதுதான். நான் 1க்கு 2-3 தடவை படிச்சு பார்த்துட்டு ஓகேன்னா என்கிட்ட சென்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே குட். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, இப்போ ரெஸ்யூம்ல ஏதாவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். நோ சார். ஓகே, என்ன கேள்வி கேட்டாலும் நீ சொல்லணும். இப்போ நான் கேட்பேன் ஓப்பன் ஐ மாடல்லாம் என்னன்னு கேட்பேன். அப்ப நீ அட்லீஸ்ட் அரைக்குறையாவது சொல்லணும். என்ன ஓப்பன் ஐங்கிறது மாடல் யூஸ் பண்ணுவோம் சார், நான் வந்து ஜெமினி யூஸ் பண்றேன். அப்படியா? ஓகேப்பா. ஸோ அப்போ வெக்டர் டிபினா என்ன? அது சும்மா இன்டர்னலா ஸ்டோர் ஆகும். அப்போ இதெல்லாம் நீ படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அது என்னன்னாலும் தெரிஞ்சிருக்கணும். இல்லாம நீ ரெஸ்யூம்ல போடக்கூடாது. கிளியர் ஆர் நாட்? ஓகே. சோ இதுல இருக்கிற எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீ வந்து பாத்துக்க. ஓகேவா? அதனால தெரியாத நீ எடுத்து விட்டுரு. நீயே உனக்கு எது எது தெரியாதோ அதை நீயே எடுத்து விட்டுக்க. சரி ஓகே சார். நான் எக்ஸ்ட்ராவா சில கோர்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன் சார். நான் தனியாக அந்த வெப் டிசைனிங் ஆட் பண்ணு. யார் வேணாம்னா சர்டிபிகேஷன்ஸ்ல போடு. அதுல ஏதாவது காலேஜ்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் சார் போடு. யார் வேணாம்னா காலேஜ் ப்ராஜெக்ட்னு மென்ஷன் பண்ணு.
ஓகே புரியுதா கைஸ்? சார் அப்படிலாம் போட்டா எனக்கு 2 பேஜ் வருது, வரட்டும். அதனால என்ன, நான் தான் சொன்னேன் இல்ல 2 பேஜ் வரை இருக்கலாம்னு, அப்புறம் என்ன? ஓகே, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. கிளியரா? டெல் மீ கைஸ். Clear, sir? Yes, sir. ஓகே குட். சரி, ஸோ இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரெஸ்யூம்ல வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ட்டு டெல் மீ கைஸ். No, sir. Yes, sir. ஓகே குட். சில பேர் வந்து போர்ட்ஃபோலியோலாம் இருக்கான்னு கேட்பாங்க. போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல வந்துட்டு டிஜிட்டலா லிங்க் கிளியர் பண்ற மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் பேச தேவை கிடையாது. அதை நீங்க வந்துட்டு யூடியூப்ல எல்லாம் பாருங்க. ஓகே, ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, போர்ட்ஃபோலியோனா என்ன, உன்னோட ரெஸ்யூமே வந்து எனக்கு ஒரு வெப்சைட்டா பண்ணி கொடுனா அதுவே பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அந்த நீ ஒரு லிங்கா நீ வந்து கிட்டப்லயே கூட நீ போஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் சும்மா யூடியூப்ல பாருங்க. ஓகேவா? சும்மா இது என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அது கேட்கற மாட்டாங்க, சும்மா சொல்றேன் ஜென்ரலா. ஓகே, உங்களுக்கு இந்த ரெஸ்யூம் தான் மேட்ரு. ஓகே, சிலது வந்து கவர் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கவர் லெட்டர்னா என்ன சார்? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து உனக்கு ஃப்ரெஷருக்கு தேவை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கவர் லெட்டர் வேணும். கவர் லெட்டர் என்னன்னா, உன்னை இப்ப நீ இவ்வளவு டீட்டெயிலா தனித்தனியா போட்டிருக்க தெரியுதா, இத பத்தி ஒரு 10 லைனா நீ ஒரு பேராகிராஃபா நீ போடுவ. நீ யாரு, நீ நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு, அதாவது ஒண்ணு இல்லப்பா, என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா கேட்கறேன்னு வச்சுக்கவே, நீ என்ன சொல்லுவ? உன் பொண்ணு வந்து பிசிஏ படிச்சிருக்கு, ஆனா நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன். அப்ப பிசிஏ படிச்சுட்டு தான் நான் எம்சிஏ பண்ணேன். உன் பொண்ணு 10,000 தான் சம்பளம் வாங்குது, நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 20-30,000 சம்பளம் வாங்குறேன். என்னால வந்து உன் பொண்ணு வேலைக்கே போகலைனாலும் என்னால வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, சும்மா புரியல கைஸ்? என்னோட பொசிஷன் உனக்கு தகுதி இருக்கா? இப்படி ஒரு இப்ப நான் பைத்தான் டெவலப்பருக்கு அப்ளை பண்றேன், உனக்கு அந்த இதுக்குன்னு தகுதி இருக்கா அப்படிங்கறது சும்மா ஒரு ஜென்ரலா வந்து நீ வந்து ஒரு மெயில் அனுப்புற மாட்டோம், நான் அனுப்புவேன். அந்த ஒரு கவர் லெட்டர் மாட்டோம். புரிஞ்சா? எஸ் ஆர் நோ? ஓகே, இதுதான் கான்செப்ட். இங்க பாருங்க, இந்த பத்தில தெரியுதா கவர் லெட்டர், அவருக்கு வந்து இதுதான். இப்ப டேட் போட்டுக்க, அந்த மேனேஜர் இது போட்டுட்டு அப்ளிகேஷன் போட்டு, எனக்கு வந்து என்ன சொல்றேன், நான் வந்து பைத்தான் டெவலப்பர் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்ல ஃப்ரெஷர், இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியும், என்னோட ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, எனக்கு இது தெரியும் அது தெரியும், நீங்க உங்களோட பொசிஷனை நான் பார்த்தேன், நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு, ஸோ அதனால எனக்கு இந்த ஜாப் நான் அப்ளை பண்றேன், நான் வந்து சூட்டபிளா இருப்பேன், இது உங்களுக்கு ஓகேன்னா என்ன வந்து ரிவர்ட் பேக் பண்ணுங்கிற மாட்டோம் ஒரு மெயில் இது பண்ற, அதுதான் கவர் லெட்டர். புரிஞ்சா புரியலையா? Yes, sir. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஓகே, ஃப்ரெஷருக்கு இது தேவையில்லை, அட்லீஸ்ட் ஆனா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சா கைஸ்? ஓகே குட், சூப்பர். ஸோ அப்ப சிம்பிளா கவர் லெட்டருங்கிறது, நான் ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போறேன், எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். புரிஞ்சா? ஓகே குட். ஸோ வேற எதுவும் கேட்கணுமா கைஸ்? வேற எதுவும் கேட்கணுமா? No, sir. No, sir. ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன சார்? இப்ப சார் நீங்க சொன்ன மாட்டேன்னா படிச்சுட்டேன் சார், எல்லாமே இப்போ ரெஸ்யூம்ல என்ன இருக்கிறது எல்லாமே நீங்க கேள்வி கேட்டா நான் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணுவேன். அந்த ரெஸ்யூம்ல இருக்கிற டெக்னாலஜிலாம் எனக்கு நல்லா தெரியும். அதுல மெயினா நான் வந்து பைத்தானு, எஸ்கியூஎல் இதெல்லாம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க இதை படிச்சிருவீங்க. படிக்கிறதுக்கு எல்லா மெட்டீரியல் உங்க கிட்ட இருக்கு, சொல்லி கொடுத்தது எல்லாமே டாபிக் எழுதி வச்சிருக்கீங்க, நோட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் வீடியோ இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ எப்படி சார் கம்பெனி அப்ளை பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு எப்பயுமே நாக்குரி இந்த மாதிரி எதனால ஓபன் பண்ணுங்கன்னா, சும்மா நான் ஜென்ரலா சொல்றேன். இப்ப இண்டீடுன்னு ஒரு ஆப் இருக்கு, நீங்க நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நாக்குரி ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திரும்ப காசு கேட்டா ஒதுங்கிக்கோங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதை. ஓகேவா? ₹1 கூட கேட்டாலும் ஒதுங்கிக்கோங்க. நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு, அவன் அடுத்த உடனே கூப்பிடவே மாட்டான். புரியுதா? எஸ் ஆர் நோ? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு காசு கட்டு, ₹100 கட்டு, ₹200 தான் போயிட்டு போகுதுன்னு அவன் கட்டிட்டு இருக்காத. ஒரு நாளைக்கு 10 பேத்துல இது மனம் கேட்டானா 1000 சம்பாரிச்சுட்டு போயிட்டான். ஓகே, சோ அதனால இந்த மட்டும் ₹1 காசு தான், அப்பெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீ வந்து அதெல்லாம் ஃபேக்கு. சரி, இப்ப நான் ஜென்ரலா நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு ஜாப் நான் தேடுறேன் சார். எப்படி தேடுறீங்க அப்படின்னா, இப்பெல்லாம் தேடலாம்னா, இப்ப நாக்குரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாக்குரி இருக்கு, சோ இப்ப நீங்க நாக்குரியில போயிட்டு நீங்க தேடலாம் ஜாப். புரியுதா கைஸ்? சோ அதை எப்படி தேடலாம் அப்படின்னா, நாக்குரி எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லார்ட்டையும் நாக்குரி அக்கௌண்ட் இருக்கா? Yes, sir. ஓகே, அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி அதை 100% வர மாட்டோம் பாத்துக்கோங்க. ஓகேவா? உங்க ப்ரொஃபைல வந்து 100% வர மாட்டோம் பாத்துக்கோங்க. சாட் ஜிபிடி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, எப்படி அதெல்லாம் பண்றது வைக்கிறது அதெல்லாம் பாத்துக்க.
ஓகே, ப்ராப்பரா கிரியேட் பண்ண எல்லாமே எது பண்ணாலும். ஓகேவா? ஸோ அந்த மட்டும் பார்த்துட்டு அந்த ஒரு ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணுங்க. என்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்குவீங்கல்ல, அந்த ரெஸ்யூமை தான் அங்க போய் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப எப்படி தேடணும்னா இந்த மாட்டம் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் டைட்டில் இந்த மாட்டம் வரும். இப்ப நீ என்ன படிச்சிருக்க, ஃபர்ஸ்ட் என்ன வழி ஏபிசி 3 கான்செப்ட் இருக்கு கைஸ், எப்படி வேலை தேடணும்ட்டு. ஏன்னா என்னன்னா உன்னோட மெயின் பிளஸ் பாயிண்ட், உனக்கு என்ன டெக்னாலஜி நல்லா வரும், பைத்தான். ஓகேவா? இப்ப எல்லாருமே பைத்தானுக்கு நல்லா வரும். அப்ப நான் பைத்தான் டெவலப்பர் ஃப்ரெஷருங்கிற வேர்டை யூஸ் பண்ணேன். புரிஞ்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயுமே பெரிய பெரிய இடத்துல இருந்து அப்படியே வா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப நான் சென்னை வச்சுக்கிறேன், பெங்களூர்னா உன்னோட விருப்பம், நான் சும்மா சொல்றேன் சென்னை வச்சுக்க. ஃபைன் ஜாப்ஸ் கொடு, இந்த மாதிரி தான் எல்லாத்துலயுமே இருக்கும். கொடுத்த அப்படின்னா அது ரிலேட்டடா ஜாப் காட்டும். அதுல நல்ல கவனிங்க, சேலரியே விட்டு, சேலரி வந்து 1 லட்சம் 2 லட்சங்கிறது வந்து 2 லட்சம் மந்த்ல கிடையாது, இது இயருக்கு கொடுப்பான். இயர்னா மாசம் 10,000 தான் வரும், 10,000 12,000 வரும் அந்த மாட்டோம். ஓகேவா? ஆனா இவங்க இப்படிதான் போடுவாங்க. சோ அப்ப அதெல்லாம் பத்தி ஏமாந்துடாத. 1 லட்சம் ரூபாய் தாண்டா அப்படிலாம் கிடையாது, அவன் லூசுத்தனமா அதை போட்டு வச்சிருப்பான். ஓகேவா? சோ இப்ப நான் வந்து இப்படி கிளிக் பண்ணிக்காத, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிக்கணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணுங்க. உன்னோட நான் உனக்கு ஜேடி அமைச்சிருக்கேன்ப்பா, பாருப்பா அப்படிங்குவாங்க. ஜேடியா? ஜேடினா என்னது? ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இந்த வேலைக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கு, என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், இது என்ன மாட்ட வேலைங்கிறத அவன் போட்டிருப்பான், கண்டிப்பா போட்டிருப்பான். ஓகே, சும்மா மொட்டையா வந்து யாரும் பைத்தான் டெவலப்பர் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, குட். சோ இப்ப பாருங்களேன், இப்ப இத உள்ள பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் ஏன் கொடுத்தான்னா, இவன் உள்ள அந்த பொசிஷனை பாருங்களேன், அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. இந்த ஜாப் டைட்டில் போயிட்டு பாருங்க, பேக் அண்ட் டெவலப்பர் எனக்கு வேணும், டெக்னிக்கல் அவன் லீடா இருக்கணும், இமிடியட் ஜாயினர், 5 to 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவனுக்கு 1 lakh 2 lakhன்னு போட்டிருக்கான். புரிஞ்சா? எஸ் ஆர் நோ? ஓகே, அதுல உள்ள இருக்கும் அந்த குவாலிட்டி என்ன எதிர்பார்க்கறான்னு பாருங்களேன். ஓகே, சோ அவன் வந்து டிசைன் ஆப்டிமைஸ் ஸ்கீம், RDBMS, PostgreSQL, MySQL, அது உனக்கு தெரியும் என்னன்னு தெரியும். ஓகே, சோ அதே மாட்டோம் இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல், இது உங்களுக்கு தேவையில்ல. அதே மாட்டோம் இங்க உள்ள எங்கேயாவது கொடுத்துருப்பான், இதை நீங்க படிக்கணும். இப்படி இது உனக்கு தேவையில்ல, இப்ப இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்ப இதை விட்டுருங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அப்ப கண்ணை திறந்து பாரு, இடத்தோட போய் அப்ளை பண்ணிட்டு இருக்காத. ஓகேவா? இப்ப நான் ஃப்ரெஷ்ஷானு கொடுத்து ஏன் சார் இது வருது, அது அந்த சஜஷன்ல காட்டியிருக்கு பைத்தானுங்கிறனால. அப்ப அடுத்ததுக்கு போ, இதை விட்டு அடுத்து போ, அடுத்து இங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணு. ஓகேவா? சோ இப்ப இதுல வந்து இது என்னன்னு பாரு, மாசம் 25,000 தரேங்கிறான். ஓகே, அதே மட்டும் சென்னையில இருக்கு, இதெல்லாம் ப்ரொவைட் பண்றான், ஹெல்த் இன்சூரன்ஸ், அது இதுன்னு ஏதாவது சொல்றான். அதெல்லாம் விட்டு அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை. we are looking for a skilled passionate Python AI eligible. இதுல அவனுக்கு தெரியும். அவன் வந்து என்ன டிசைன் அண்ட் டெவலப் இம்ப்ளிமெண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் மாடல்ஸ், ரைட் எஃபிஷியன்ட், இதெல்லாம் வந்து ரைட் எஃபிஷியன்ட் ஸ்கேலபிள் க்ளீன் பைத்தான் கோட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏதாவது 1-2 தெரிஞ்சாலே ஓகே தான், யூ ஆர் எலிஜிபிள். எல்லாமே இதுல இருக்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ். இப்ப பைத்தான் உனக்கு இருக்கா தெரியுமா? உனக்கு தெரியும் சார். ஏன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவியா? பண்ணுவேன் சார். ஃபாஸ்ட் ஏபி நீங்க போட்டிருக்கு பாருங்க, என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். அவ்வளவுதான், போதுமே. இந்த டேட்டாபேஸ் இருக்கு பாருங்க, SQL, தெரியுமா? கேள்வி கேட்ட சொல்லுவியா? அவ்வளவுதான். என்ன சார் இவ்வளவு போட்டிருக்கு, அதெல்லாம் இப்படி போச்சிருக்கான், அதெல்லாம் பார்த்தா நீ இது பண்ணாத. உனக்கு நீ படிச்சது இதுக்குள்ள எங்கேயாவது இருக்கா? இருக்குன்னா நீ இதுக்கு நீ ஆர் எலிஜிபிள். அப்ப இந்த ஜாப் நீ போய் அப்ளை பண்ணலாம். புரிஞ்சா புரியலையா? இந்த மாட்டம் தான் நீ கம்பெனியை சூஸ் பண்ணணும். அப்பனாதான் உன்னோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லாத ஒன்ன போய் இது பண்ணாத, பொறுமையா பாரு. ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு, இப்ப இது அப்ளை பண்ணிட்டு இந்த கம்பெனி நேம் கொடுத்துருப்பான். அந்த கம்பெனி நேமையும் நீ வந்து ஒரு ப்ரௌசர்ல போய் செக் பண்ணு, அந்த கம்பெனி உண்மையிலே இருக்கா இல்ல அப்படி இல்ல. அந்த கம்பெனி வந்து நீ கூகுள்ல போய் டைப் பண்ணி பாரு, அது என்ன கம்பெனி. புரியுதா கைஸ்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது என்ன விசா ஃபின்டெக் பிரைவேட் லிமிடெட் இருக்கா சென்னைன்னு. ஓகே, நீ கூகுள்ல போயிட்டு சோ இந்த கம்பெனி நேம் போடு. ஓகேவா? இந்த கம்பெனி நேம் இங்க வந்திருக்கா? அந்த வந்திருக்கு. அப்ப இது என்ன கம்பெனி? 4.4 ஏதாவது கொடுத்துருக்கான், தேனாம்பேட்டையில இருக்கு. ஓகே, அப்ப இந்த கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கான் பாருங்க, அதுக்குள்ள போ. ஓகே, சோ இப்ப பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது 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 எந்த கம்பெனி, இது எதுக்காக இந்த கம்பெனி டெவலப் பண்றான் அப்படின்ட்டு. புரியுதா கைஸ்? ஹோம் லோனு இந்த மாதிரி அந்த லோன் ரிலேட்டடா வந்து இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கம்பெனி இது. ஓகேவா? அப்ப
இதுல வந்து கேரியர்ஸ் சொல்லிட்டு எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா கான்டாக்ட் இருக்கும், கான்டாக்டர்ஸ். அந்த கான்டாக்டர்ஸ்ல நம்பர் இந்த மட்டும் இதெல்லாம் கொடுத்துருக்கானா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்ப இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் அனுப்பணும். 2 மெயில் ஐடி தான், 2 மெயிலுக்குமே நீட்டா ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஓகேவா? நான் வந்து இப்படி நான் சார்ஜிபிடி கிட்ட வாங்கிக்கோங்க, ஐ எம் லுக்கிங் ஃபார், அந்த கவர் லெட்டர்லாம் அது மட்டும் அனுப்பலாம் நீங்க ரெடி பண்ணி. ஓகே, உங்க ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு போட்டு அனுப்பணும். ஓகே, இல்ல இங்க மட்டும் ஹச்ஆர்லாம் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஓகேவா? ஒரு ஆள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அனுப்பு. ஐ எம் லுக்கிங் ப்ராப்பரான சப்ஜெக்ட்ல ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்ளை பண்ணு. ஆனா அந்த கம்பெனில பைத்தான் இருக்கணும். அங்க கம்பெனில ஒண்ணுமே இல்லாம போயிட்டு நீ இப்ப பைத்தான் அப்ளை பண்ணா அவனை என்ன பண்ணுவான்? எவன் எடுப்பான்? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல எப்படி சார் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பைத்தான்? இதான்ப்பா இருக்கேப்பா, போட்டிருக்கானப்பா பைத்தான் டெவலப்பர்னு போட்டிருக்கானேப்பா, அப்புறம் இந்த கம்பெனியை ஓபன் பண்ணப்பா. அப்ப அந்த கம்பெனில பைத்தான் இருக்குதானே பார்த்தோம். அப்ப ஃப்ரெஷருக்கு வருதானே பார்த்தோம். அதுக்கு நீ இந்த மெயிலுக்கு வந்து நீ மெயில் பண்ணு. ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, மொத்தம் 180 மெயில் நான் பண்ணிருக்கேன் சார் அப்படின்ச்சு. ஓகேவா? நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுச்சு. ஓகே, கிடைச்சிச்சு. அந்த பொண்ணு 2 மாசத்துல கிடைச்சிருச்சு, நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணது. ஆனா அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் 150 மெயில் கிட்ட நான் சென்ட் பண்ணிருக்கேன் சார், எனக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. அப்ப ஓகே, இப்ப எல்லாம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்பெல்லாம் ஈஸியா, அதாவது இந்த மாட்டம் வந்து மெயில அந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ணல, அந்த பொண்ணு தேடி அப்ளை பண்ணுச்சு. ஓகே, இந்த மாட்டம் ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்கல. அப்ப உங்களுக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஷார்ட்கட்ல பண்றப்ப ரொம்ப ஈஸியா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மெயில் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதெல்லாம் நான் ஒரு கம்பெனிக்கே நான் சொல்றேன். இது நீ வந்து ஒரு நாளைக்கு நீ 10 கம்பெனி எடுத்து டார்கெட் பண்ணணும். அதை நோட்ல எழுதணும். ஒரு நோட் எடுத்துட்டு நீங்க விஃபின்னு அந்த கம்பெனி நேமு, அந்த கம்பெனியோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீ சைடில் எழுதி வச்சுக்க. ஓகே, கால் பண்ணி பேசு, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணு, மெயில் அனுப்பு. மெயில் அனுப்பிச்சிட்டு டிக் பண்ணிக்க, அடுத்த கம்பெனி போ. ஓகேவா? சோ அடுத்த கம்பெனி எப்படி போறது? அங்கே போ, கீழே இருக்கு பாரு ஒரு கம்பெனி. இது என்னது? இதுல வந்து ஃப்ரெஷருக்கு எடுக்கிறானான்னு பாரு. ஓகே, இங்க என்ன கேட்கறான்? இங்க 3+ கேட்டிருக்கானா? அப்ப இது உனக்கு தேவையில்லை, வெளியே வந்துரு. அடுத்து போ. ஓகே, இது என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அவனுக்கு இது ஓகேவான்னு பாரு. இது என்ன ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹைபிரிட் மோட் ஒர்க் பாட்டு. ஓகே, இது என்ன? ஓகே, இங்க போ. ஸோ ஹைபிரிட்னா நீ 10 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், 10 நாள் இது ஏஐ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஒர்க்ஸ் பாட்டு. ஓகேவா? ஸோ இதுல இப்போ 4 லட்ச ரூபா தானா? அப்பனா மாசம் ஒரு 30,000 கிட்ட வரும். இந்த டிகிரி எல்லாம் உனக்கு இருக்காதா? இதெல்லாம் நீ தாராளமா அப்ளை பண்ணலாம். 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நீ இதெல்லாம் தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஓகே, குட். ஸோ அப்ப இதெல்லாம் போயிட்டு நீ வந்து உனக்கு இதெல்லாம் என்னென்னலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு பாரு. இதுலயே அதே மட்டும் பைத்தான் ரிலேட்டடா, ஏஐ ரிலேட்டடா இது போட்டிருப்பான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீ படிச்சா போதும். இப்போ ஏஐனா இதுக்கு நீ அப்ளை பண்ணலாம். பைத்தான் ஏஐ நீ படிச்சது, ஃபாஸ்ட் ஏபிஐ இதெல்லாம் வச்சு நீ இது பண்ணலாம். ஓகேவா? அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? இங்க பாருங்க, சபனாவா? எஸ், சபனா. ஓகே, சபனா @workspot.com. ஓகே, உங்களோட ரெஸ்யூமே உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இல்ல அப்படின்னா இது ஒண்ணு. ஓகேவா? சோ இப்ப இதே கம்பெனி இப்ப நீ பாத்துட்ட, இதுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இங்கேயும் நீ அப்ளை, இவங்க சொன்ன இந்த இதுக்கும் நீ வந்து மெயில் அனுப்பிச்சுட்ட. இது இல்லாம இந்த கம்பெனியை வந்து நீ இங்கேயும் போடு. எங்க போடணும்? இந்த கம்பெனி காப்பி பண்ணிக்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு கூகுள்ல போயிட்டு தேடு. கூகுள்ல போட்டேன்னா வரும் சென்னை. அந்த கம்பெனிக்கு வெப்சைட் வருதா? அப்ப இந்த மாதிரி வெப்சைட் இருந்தாலே அது உண்மையிலேயே ஒரிஜினல் கம்பெனி தான் அர்த்தம். புரியுதா கைஸ்? அதுக்காக வெரிஃபை பண்ண சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப பாருங்க, இதெல்லாம் இந்த கம்பெனி. ஓகேவா? சோ இப்ப இது ஒரு கம்பெனி ஒர்க்ஸ் பாட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இதுல போயிட்டு கீழே நம்பர் இருக்கான்னு பாருங்க. அதே மட்டும் எங்கேயாவது கொடுத்துருப்பான். எங்க போனாலும் இந்த கான்டாக்டர்ஸ் கேரியர்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கைஸ். ஓகே, இப்ப இந்த கேரியர் இதுல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, கரண்ட் ஓப்பனிங்ஸ் போட்டு கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஓகே, இப்படியும் போய் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இல்ல அப்படின்னா இதுக்கும் போகலாம். இங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லாம் கொடுத்துருக்கான். இல்ல அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஹச்ஆருக்கு மெயில் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். ஓகே, சோ இந்த மாட்டமும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் சப்மிட் பண்ணலாம். அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு போயிடும். ஓகேவா? சோ இது எங்க இருக்கு? ஐஸ்வர்யா நகர், பல்லாவரம். ஓகே, குட். சோ இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த மாட்டம் ஒரு நாளைக்கு ஒரு 10 கம்பெனி நீ ஃபர்ஸ்ட் பண்ணு. 10லாம் கம்மி தான். ஒரு 20ஆவது நீ பண்ணிருக்கணும். ஒரு நோட்ல அதை ரெக்கார்ட் வச்சிருக்கணும். பண்ணிருக்கலாமா? டெல் மீ கைஸ்.
Yes, sir. ஒரு 20 கம்பெனி 30 கம்பெனி வரைக்கும் தேடு. 1 hour உட்காந்தா போதும், முடிச்சிடலாம். 30 கம்பெனி கிட்ட நீ எடுத்துருவ, அப்ளை பண்ணிடுவ. ஒரு 20 இருந்தாலும் நீ 30 அப்ளை பண்ணிடுவ. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே இரு டெய்லியும். ஓகேவா? இதை நீ வந்து மெயிலையும் செக் பண்ணிட்டேன்னா, நீ மெயிலுக்கு தான் உனக்கு அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. உனக்கு மெயிலு கால் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு மாசத்துல உனக்கு எத்தனை கால் வருது மட்டும் பாருங்க. புரியுதா கைஸ்? இதை நீ பண்ணேன்னா நான் சொல்றேன், இந்த மாட்டம் கரெக்டா நாக்குரி, இண்டீடு, அப்புறமாட்ட நிறைய ஜாப் போட்ட லிங்க்டின் இருக்கு. லிங்க்டின்லயும் போயிட்டு ஜாப்ஸ்ல போயிட்டு இந்த மேல போய் டைப் பண்ணு, ஜாப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பைத்தான் டெவலப்பர் ஃப்ரெஷர் அங்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு மெயில் பண்ணு. புரிஞ்சா புரியலையா? டெல்மி கைஸ். எஸ் சார். நாக்குரிட்டு நாக்குரியில மட்டும் உட்காந்துருக்காத. ஓகே, இப்ப நாக்குரியில ஒரு 10 இதை பாத்தியா, அடுத்து இந்த பக்கம் இண்டீட்ல பாரு, அடுத்து இன்னொரு ஜாப் போர்ட்டல் ஏதாவது பாரு. என்னென்ன ஜாப் போர்ட்டல் டாப்ல இருக்குன்னு சாட்ஜிபிட்ட கேளு. ஓகேவா? எனக்கு இது தெரிஞ்ச சும்மா ஜெனரலா நான் சொல்றேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண எல்லாத்துக்கும். ஓகே, அதெல்லாம் இந்த வாரத்திலே பண்ணுங்க. அதெல்லாம் எல்லா இதுலயுமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாட்ட பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கோங்க. உட்காந்து அதை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காத, எல்லாம் எழுதி வை. ஓகே, ஸோ உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் இல்ல மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்க. ஓகே, டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணணும். ரெஸ்யூமை ப்ராப்பரா ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணு. மொபைல்ல ரெஸ்யூமை ரெடியா வச்சுக்க, எப்ப எவன் கேட்டாலும் அனுப்ப மாட்டோம். ஸோ இதை மட்டும் நீ பண்ணிக்க. புரியுதா கைஸ்? எஸ் சார். உன்னோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், காலேஜ் டிகிரி சர்டிபிகேட். ஓகேவா? சோ உன்னோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், பாஸ்புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேஜ், இந்த மட்டும் எப்பயுமே ஒரு பிடிஎஃப் ஆவோ இல்ல எதுனாலும் நீ கையில வச்சுக்க. எப்ப கேட்டாலும் சென்ட் பண்ண மாட்டோம். எஸ் சார் நோ? எஸ் சார். Yes, sir. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு கேட்பாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ்னா ஆன்லைன்ல உன் கையில வச்சிருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்கோட பாஸ்புக்கோட அந்த ஃபர்ஸ்ட் காப்பி. ஓகே, அது பிடிஎஃப் இருக்கணும். அதே மட்டும் உன்னோட மார்க் ஷீட்டு. ஓகே, உன்னோட அந்த ஓவரால் மார்க் ஷீட்டு, இந்த ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், காலேஜ் நீ முடிச்சுட்ட, டிகிரி முடிச்சுட்டு என்ன எனக்கு சாட்சி, அதுக்கு தேவையான எல்லாமே உன் கையில இருக்கணும். ஓகேவா? அதை ஒரு ஃபோல்டர் பண்ணி உன் மொபைல்ல உன்னோட மெயிலையோ எதுனாலும் வச்சுக்க. எப்ப கேட்டாலும் டக்குன்னு சென்ட் பண்ற மாட்டோம் பாத்துக்க. அப்ப உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காத. புரியுதா? அதெல்லாம் இப்பயே ரெடி பண்ணு. ஓகேவா? இப்பயே அதெல்லாம் ரெடி பண்ணிக்க. ரெஸ்யூம் கையில இருக்கணும். இப்ப நான் சொன்னதை இதை நீ பண்ணேன்னா ஒரு நோட்ல மட்டும் எழுதி வச்சுக்கிட்டே வா. ஓகே, இல்லையா நீ நோட் இதா இருக்கு சார், லேப்டாப்ல கூட ஒரு நோட் பேட்ல சேவ் பண்ணிட்டே வா. ஓகே, சாலிடா 1 monthல உனக்கு கிடைக்கலன்னா என்னன்னு பாருங்க. புரியுதா கைஸ்? நிறைய இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, 10 இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆகட்டும். ஆனா ஏன் ஃபெயிலியர் ஆகுங்கிறதா நீ ஒரு தடவை நீ ஒரு நின்று ஏன் ஃபெயிலியர் ஆகுது, என்ன தப்பு பண்ணேன், அதை சரி பண்ணணும். அடுத்த இன்டர்வியூக்கு போறப்ப சும்மா வந்து திறந்த வீட்டுக்குள்ள போன மாட்டேன், எல்லா வீட்டுக்குள்ளயும் போயிட்டு வரக்கூடாது. புரியுதா? சோ அப்ப ஒண்ணு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண போற, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போற, எப்படி கேட்பானு உனக்கு தெரியும். டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப், எக்ஸ்பிளைன் அபௌட் யுவர் ப்ராஜெக்ட், எப்படி ஆரம்பிப்பான், எப்படி எல்லாம் உனக்கு மார்க் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால ஒரு இன்டர்வியூ எப்படி எடுப்பான்னு உனக்கு தெரியும். கோடிங்கா என்ன சொன்னாங்கன்னா கோடிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ராப்ளம் சால்விங், இதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே, சோ இதுக்கு அப்ப உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ போற. ஓகேவா? அப்ப ஒரு இன்டர்வியூ போற அப்படின்னா ஃபெயிலியர் ஆனா பரவாயில்ல, ஆயிட்டு போட்டோம். அங்க ஏன் தப்பு பண்ணேன் அதை சால்வ் பண்ணு. திரும்ப வீட்டுல வந்து அதை படிக்க ஆரம்பி. ஓகே, அடுத்த இன்டர்வியூ போறியா, அங்க என்ன தப்பு பண்ணேன், இது ஒரு 4-5 இன்டர்வியூல நீ உஷாராயிருவ. எஸ் ஆர் நோ? Yes, sir. எஸ் சார். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உன்னால 1 வாரத்திலயோ 2 வாரத்திலயோ 1 மாசத்துலயோ வேலை வாங்க முடியும். இல்ல கடமைக்கு நான் 1 வாரம் பண்ணேன் சார், அப்புறம் நான் ஒரு ஊருக்கு போனேன், அப்படியே விட்டுட்டேன், பணம் வந்துச்சு, அங்க போனேன், சுத்தினேன், அப்படியே மன விட்டுட்டேன், எதுக்கு பாத்துக்கலாம்டா அப்படின்னு விட்டுட்டேன் நீ நினைச்சேன்னா 1 மாசம் 2 மாசம் ஆகும், 2 மாசம் 3 மாசம் ஆகும். ஏன் ஸ்டூடெண்டே படிக்க வேலையாம இருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பின்னாடி 3 மாசம் வந்ததுக்கு அப்புறம் சார் எனக்கு கிடைக்கல சார், எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட தான் படிச்சேன் அப்படின்னு வராதீங்க. கிளியரா? எஸ் சார். வந்தா நான் இதெல்லாம் கேட்பேன், எங்க எனக்கு போட்டோ அனுப்பு பாப்போம், இல்ல அந்த டாக்குமெண்ட் நீ எவ்வளவு கம்பெனி அப்ளை பண்ணி சென்ட் பண்ண பாப்போம் அப்படின்னு கேட்பேன். இல்லைன்னா என்கிட்ட நீ பேசாதப்பான்னு சொல்லிட்டு போயிருவேன் நான். ஓகே, பணம் ஹெல்ப் பண்ண முடியாது, சிம்பிளா சொல்லிட்டு போவேன். ஓகே, சோ நான் அவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்குறேன். இந்த அளவுக்கு எங்கேயுமே யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா, ஏன்னா எனக்கு தெரியும், அந்த வழி தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் வழி மீன்ஸ் அந்த பாதை. ஓகே, எப்படி பண்ணா ஸ்டூடெண்ட் கரெக்டா உள்ள போலாம், எவ்வளவு ஹெல்ப் இல்லாம நீ போகணும். ஓகேவா? சோ நாளைக்கு இவன் மூலியமா நான் போனேன்னு நீ சொல்லக்கூடாது. நீ கத்தான் நான் தான் நான் போனேன், நான் ட்ரை பண்ணேன்டா அப்படின்னு போகணும். அந்த வழியை தான் உனக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த பாதையை. அதை நீ ட்ரை பண்ணிட்டு போ. ஓகே, அது இல்லைன்னா தான் அடுத்த ஆப்ஷன் பி தான் என்னது, ரெஃபரன்ஸ் பிடிக்கிறது. ஓகே, அந்த அதே ஆப்ஷன் சிங்கிறது என்னன்னா, சார் இப்ப என்ன 2 மாசம் 3 மாசம் போயிடுச்சு சார், ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் ட்ரை பண்ணேன், என்னன்னே தெரியலையே அப்படின்னா நீ மாத்தி மாத்தி அப்ளை பண்ண ஜாப்.
ஓகேவா? அப்ப பைத்தானுக்கு அப்ளை பண்றியா, அப்ப ஃபுல் ஸ்டாக்கு அப்ளை பண்ணு. பேக் அண்ட் டெவலப்பர் பொசிஷன் போடு, ஊரை மாத்து, சென்னையை மாத்து, பெங்களூர்னு போடு, இந்த பக்கம் தேனி மதுரை போடு, கோயம்புத்தூர் போடு, மாத்தி மாத்தி திருச்சி போடு, மாத்தி மாத்தி ஒரே லொகேஷன்ல போடாத, மாத்தி மாத்தி அப்ளை பண்ணு. புரியுதா? அப்பனாதான் இதாகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே இல்ல, என்ன ட்ரை பண்ண இது பண்ண இதுலயே கிடைச்சிரும். அடுத்த ஆப்ஷன் தான் நான் ஐடி ட்ரை பண்றது. ஓகேவா? நான் ஐடி நீ போட்டாலே வரும், உனக்கு நிறைய ஈஸியா கால் வரும். இப்ப நீ அட்டன் பண்ணா கூட நான் ஐடிக்கு நீ ஒரு வாரத்துல நீ செலக்ட் ஆகிட்டு போயிடலாம். அதுக்கு நீ ஓரளவுக்கு பேச தெரிஞ்சா போதும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அதெல்லாம் அடுத்த ஆப்ஷன். நான் ஐடிக்குள்ள போயிட்டு ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டு அப்படியே ஐடிக்கு மாறலாம். அதெல்லாம் இப்ப நீங்க டார்கெட் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போதைக்கு இதை பண்ணுங்க. இதெல்லாம் இல்லாத பட்சத்துக்கு தான் நீங்க நான் ஐடி. அதே மட்டும் ஒரு கூகுள் எல்லாம் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போய் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது நான் ஐடி ரிலேட்டடான ஃப்ரெஷருக்கு ரிலேட்டடா ஜாப் ரிலேட்டடான குரூப்ல நிறைய இருக்கு கம்யூனிட்டி. அதை போய் ஜாயின் பண்ணுங்க. அதில் டெய்லி என்னென்ன ஜாப், இந்த டெலகிராமு, வாட்ஸ்அப்ல கம்யூனிட்டி, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க கொடுக்கறத போய் அப்ளை பண்ணு. சும்மா அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காத. இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். ஓகே, பாத்தீங்கல்ல ஜாப் ஃபேர்ல வீடியோல வந்து பாத்துருப்பீங்கல்ல, எல்லாம் அந்த வேலை கிடைச்சோன்னா வராங்க. அவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் கம்மி. அத்தனைக்கும் அதை அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்கல. அப்படி இல்லாம அவ்வளவு பேர் போயிருக்காங்க. ப்ராப்பரா கொடுத்துருந்தானா அவ்வளவுதான். ஓகே, இங்க கிடைச்சதான் அது. ஓகே, சோ பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம். அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓகே, சோ தயவு செஞ்சு இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாட்டம் நீங்க ட்ரை பண்றப்ப 100% உனக்கு கிடைக்கும். அடுத்தவங்க நீ நம்பி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, நீ வந்து எல்லாத்தையும் சொல்லி வைங்க. எல்லா பக்கமும் ஒரு வழி, இது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதை திறக்கும். புரியுதா கைஸ்? எஸ் சார். ஓகே, குட். அப்ப இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? ஒரு ரெஸ்யூம் எப்படி மேக் பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணி அதை எப்படி செக் பண்ணணும், அவன் எப்படி உன் ரெஸ்யூமை சாலிசிட் பண்ணுவான், அதுக்கு என்னென்ன இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஒரு கம்பெனியை அப்ளை பண்றது, என்ன எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி போய் அப்ளை பண்ணணும். ஓகே, மெயில் அனுப்புறது எப்படி, எல்லா கைஸ் இந்த மாதிரி எனக்கு இது தெரியல சார், அதில் இப்ப சொல்லவே முடியாது உன்னால. எல்லாமே ChatGPT ஏஐ டூலை யூஸ் பண்ணா போதும்பா. என்னோட ரெஸ்யூம் இது, நான் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போறேன், எனக்கு ஒரு மெயில் கொடு. அந்த மெயிலை வாங்கி நீ எல்லாத்துக்கும் ஒரே மெயில சேவ் பண்ணி வச்சுக்க, எங்கேயாவது உன்னோட மொபைல்ல எல்லாத்துக்கும் அனுப்பு. சோம்பேறித்தனப்படாத. ஓகேவா? இந்த வருஷத்துக்கு சோம்பேறித்தனம் மட்டும் பண்றாதீங்க. உட்காருங்க 2 மணி நேரம் டைம் செட் பண்ணிக்கிட்டே. இன்னைக்கு எவ்வளவு இதுக்கு அப்புறம் கிளாஸ் இருக்காதா, உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஜாபுக்காக மட்டும் செலவு பண்ணு. ஒரு நைட் 6 to 8. அப்ப காலையில ஏதாவது ஃப்ரீயா இருக்குன்னா 2 மணி நேரம் படி உட்காந்து. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி பாரு, படி உட்காந்து. வேற வழியே இல்லை, இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். ChatGPT வாய்ஸ் ஆன் பண்ணி எனக்கு கேள்வி கேளு, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அது கேள்வி கேட்கும், நீ ஆன்சர் பண்ணு. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வளர்த்துக்க. அப்படியே வேற வழியே இல்லை. காலைல 2-3 மணி நேரம் இங்கிட்ட ஒரு நாளைக்கு நீ 4 to 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நீ பார்ட் டைம் ஜாப் போ, எங்க வேலைக்கு போ, எங்கனாலும் போ. ஓகே, 5 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணாதான், வேற வழியே இல்லை. புரியுதா கைஸ்? எஸ் சார். ஓகே, ஒரு 3 மாசம் கஷ்டப்படுங்க, அதிகபட்சம் 2 மாசம் கஷ்டப்படுங்க. இப்ப நான் சொன்ன ஒரு 2 மாசம் மட்டும் ஃபாலோ பண்ண போதும். ஒரு பொசிஷன் போற வரைக்கும் தான், போயிட்டா ஜாலி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. செட் ஆயிடும் 6 மாசத்துல. முள்ளு மேல நடக்கிற மாட்டா இருக்கிறோம். அப்புறம் உனக்கே ஃபீல் ஆகும், ஒவ்வொரு முள்ளும் பூவா மாறும். ஜாலியா போயிட்டே இருப்ப. ஓகே, அடுத்து நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவ. இது எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? நோ சார். நோ சார். ஓகே, சோ இந்த அளவுக்கு கிளாரிட்டியா கிளியரா சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட அந்த ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ண ரெஸ்யூம் உங்களுக்கு அனுப்புறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு அந்த ரெஸ்யூம் அனுப்புங்க. நாளைக்கு ஈவினிங் 8 மணிக்கு கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, அந்த GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நாளைக்கு வந்து நான் அதை எப்படி வந்து கோடை புஷ் பண்றது, என்ன பண்றாங்க, ஐடி என்ன பண்ணுவாங்க, GitHubல இருந்து உனக்கு இன்டர்வியூல கேட்டா எப்படி கேட்பான், எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். கிளியரா? Clear sir. Yes sir. Okay guys, good. So thank you guys. Thank you, love you. Thank you. Yeah, thank you guys.